ரைட், ஓகே. உங்களுக்கு ஸ்க்ரீன் விளங்குறது தானே? நான் பேசுறதும் கேக்குதா? போங்க சார் கேக்குது. ஓகே. கொஞ்சம் கனெக்ஷன் இருக்குது. காலையில நீங்க அட மழையா இருந்தது. இப்பதான் கொஞ்சம் இல்ல. அதனாலே தான் நான் நினைக்கிறேன். ஏதோ கனெக்ஷன் இஷ்யூன்னா எனக்கு மெசேஜ் போடுங்க. ரைட், ஓகே. அவை தொடர்ந்து பார்த்தா கொடைமுனைவு ஏற்பு செய்யப்படுவதற்கு முன்னர் எந்த நேரத்திலையும் கொடைமுனைவு செய்தவரால குறித்த கொடைமுனைவு மீள பெறப்படலாம். அவை கொடை முனைந்தவர் அக்கொடை முனைவை பெற்றுக்கொள்ளுதல் அல்லது இல்லாது ஒழித்தல் கைமீட்டல் என்று கூறப்படுகிறது. அவை யாரு கொடைமுனை மேற்கொள்கின்றாரோ அதை யாரும் மேற்பதற்கு முன்னர் குறித்த கொடைமுனை ஒஃபரை மேற்கொண்டவரனாலே குறித்த கொடைமுனையை மீள பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே யாரை நோக்கி குறித்த கொடைமுனைவு நிகழ்த்தப்படுகின்றதோ அவரால் ஏற்பு நிகழ்த்தப்பட்டிருப்பின் கொடைமுனைவு ஒப்பந்தமாக மாறிவிடும். ஆகவே இச்சந்தர்ப்பத்துல கொடைமுனை கைமிக்க முடியாது. ஆகவே ஏ ஒஃபர் பண்ணினால் அதை பி அக்செப்ட் பண்ண வேண்டும். ஏ பி அக்செப்ட் பண்ணினால் ஒப்பந்தத்தை உருவாக்கும், வலிதான ஒரு கான்ட்ராக்டை உருவாக்கும். ஆனால் பி குறித்த ஒஃபரை அக்செப்ட் பண்றதுக்கு முன்னால ஏக்கு முடியும் தன்னால் மேற்கொண்ட கொடை முனைவை மீள பெற்றுக்கொள்ள முடியும். நான்காவது விடயம் ஃபெயிலியர் ஆஃப் கண்டிஷன்ஸ். கொடை முனைவு உரிய நிபந்தனை ஒன்று முடிவடைதல் என்று கூறலாம். இப்ப யாதேனும் ஒரு ஒஃபர் குறிப்பிட்ட சில நிபந்தனைகளுக்காமே மேற்கொள்ளப்பட்டிருக்குமாயின் அந்த நிபந்தனை மீறப்படுமாயின் கொடை முனைவு ஏற்பாக கருதப்பட மாட்டாது. அவை சில ஒஃபர் பொறுத்தவரையில கொடை முனையை பொறுத்தவரையில வெளிப்படையாக உட்கிடையாக சில நிபந்தனைகளை கொண்டிருக்கும். அவை அவ்வாறான சந்தர்ப்பத்தில் அந்த நிபந்தனைகள் மீறப்படுமானால் குறித்த கொடை முனைவை ஏற்க முடியாது. ஆகவே இந்த 4 சந்தர்ப்பங்களிலும் தான் ஒரு கொடை முனைவு முடிவுறுத்தப்படுகின்ற சந்தர்ப்பங்களாக பார்க்கப்படுகிறது. முதலாவது காலம் தொடர்பில் பார்த்தோம். இரண்டாவது நிராகரிப்பு மறுப்பு தொடர்பாக பார்த்தோம். மூன்றாவது யார் கொடைமுனையை மேற்கொண்டாரோ அவரினாலே குறித்த கொடைமுனைவை மீள பெற்றுக்கொள்வது தொடர்பா பார்த்தோம். நான்காவது விடயம் பார்த்தது கொடைமுனைவு சில நிபந்தனைகளுக்காமே மேற்கொள்ளப்பட்டிருப்பின் ஆஃபர் குறித்த நிபந்தனைகள் மீறப்படுமாயின் குறித்த கொடைமுனைவும் முடிவுறுத்தப்பட்டதாக கருதப்படும். அவை இத்துடன் முதலாவது இந்த யூனிட்ல முதலாவது பகுதி நிறைவு பெறுது. அடுத்ததாக நான் கவனம் செலுத்த வேண்டும் டெர்மினேஷன் ஆஃப் அ கான்ட்ராக்ட் தொடர்புல பார்க்க வேண்டும். இவ்வளவு நேரம் நாம் பார்த்தது டெர்மினேஷன் ஆஃப் த ஆஃபர், கொடைமுனைவு ஒன்று முடிவுறுத்தப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள். இப்ப நாம் கவனம் செலுத்துவது டெர்மினேஷன் ஆஃப் த கான்ட்ராக்ட், ஒப்பந்தம் ஒன்று முடிவுறுத்தப்படுகின்ற சந்தர்ப்பங்கள். அவ்வாறு இல்லாவிட்டால் ஒப்பந்தம் நிறைவு பெறுகின்ற சந்தர்ப்பங்களாக கூறலாம். ஆகவே ஒரு வலிதான ஒப்பந்தம் பின்வரும் சந்தர்ப்பங்கள்ல முடிவுறுத்தப்பட்டதாக கருதப்படும். பெர்ஃபார்மன்ஸ், ஃப்ரஸ்ட்ரேஷன், பிரீச், அக்ரிமெண்ட் என்று கூறுகிறோம். இவ்வாறான 4 வழிமுறையினூடாக ஒரு வலிதான ஒப்பந்தமானது முடிவுறுத்தப்படுகின்றது என்பது பார்க்கலாம். அதெல்லாம் முதலாவது வழிமுறை தொடர்பாக கவனம் செலுத்துவோம். பெர்ஃபார்மன்ஸ் செயற்பாட்டின் ஊடாக, செயற்பாட்டின் ஊடாக, இத தமிழ் அர்த்தம் செயற்பாட்டின் ஊடாக. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க நான் கூறுகின்ற வீடியோ நீங்க நோட் பண்றீங்களா, அப்படி இல்லாட்டி பிற ரெக்கார்டிங் கேட்டு நோட் பண்ணுவீங்களா, என்ன மாதிரி? நோட் பண்ணி கொண்டு தான் நிக்கிறேன் சார். ஓகே, தென் ஐ வில் ஸ்லோ தி செஷன். ரைட், அப்ப நான் கொஞ்சம் ஸ்லோவாக போறேன். ஓ சார், ஸ்லோவாக கொஞ்சம் சொல்லுங்க. ரைட். அவர் டெர்மினேஷன்
ஆஃப் த கான்ட்ராக்ட் அப்படி டிஸ்சார்ஜ் ஆஃப் த கான்ட்ராக்ட்னு கூறலாம். ஒப்பந்தம் முடிவுறுத்தப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள், ஒப்பந்தம் நிறைவு பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள். அதுல முதலாவது பெர்ஃபார்மன்ஸ் செயற்பாட்டின் ஊடாக. இரண்டாவது ஃப்ரஸ்ட்ரேஷன் என்று வரணும். இவரில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. ஃப்ரஸ்ட்ரேஷன், அதனுடைய தமிழ் அர்த்தம் நிலை குலைவின் ஊடாக. நிலை குலைவின் ஊடாக. மூன்றாவது பிரீச், தி பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், அதாவது ஒப்பந்த மீறலினால். ஒப்பந்த மீறலினால். நான்காவது விடயம் அக்ரிமெண்ட், அதாவது உடன்படிக்கையின் ஊடாக. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க தமிழ் சொற்கள் உங்களுக்கு கஷ்டம் மாதிரி இருந்தேன்னா நீங்க எக்ஸாம் பேப்பர்ல இங்கிலீஷ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்க. அதுல எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. என்னடா உரிய தமிழ் சொற்கள் எழுதுறேன்டா சரியான தமிழ் சொற்கள் எழுதணும். அவ்வாறு இல்லாட்டி இங்கிலீஷ் வேர்ட்ஸை நீங்க யூஸ் பண்ணுங்க. எனக்கு இப்ப நிறைய அசைன்மெண்ட்ஸ்ல நாங்க மார்க் பண்றதை பார்த்தோம். நீங்க பொருத்தமில்லாத தமிழ் சொற்களை தான் எழுதி வச்சிருக்கீங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஆஃபர்ன்றது கூட அந்த ஷாப்ஸ்ல வந்து சம்டைமுக்கு வந்து ஆஃபர் கொடுப்பாங்களே, அதான் நினைச்சு எழுதிருக்காங்க. அப்ப அது டோட்டலி டிஃபரெண்ட். அவ ஆஃபர்ன்னு சொல்ல போதுல உரிய தமிழ் சொல் கொடை முனைவு. அது தெரியாட்டி ஆஃபர் என்றே எழுதுங்க. ஆஃபர் அக்செப்டன்ஸ், கொடை முனைவு ஏற்போம். ஸோ லோ சப்ஜெக்ட்ல நீங்க தமிழ் வேர்ட்ஸ் யூஸ் பண்றேன்னா சரியான தமிழ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லாவிட்டேன்னா இங்கிலீஷ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்க. அது எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. ரைட், இதுல முதலாவது விடயம் தொடர்பாக நாம பார்ப்போம். பெர்ஃபார்மன்ஸ் செயற்பாட்டின் ஊடாக. அதாவது எப்போது கட்சிக்காரர்கள் தங்களது ஒப்பந்த கடமையை முழுமையாக நிறைவேற்றுகின்றாரோ அதன் போது அவ்வொப்பந்தமானது செயற்பாட்டின் காரணமாக முடிவுறுத்ததாக கருதப்படும். அதாவது ஏயும் பியும் தங்களது ஒப்பந்த கடமையை முழுமையாக, அதாவது 100% நிறைவேற்றுகின்றார்களோ அதன் போதும் அவ்வொப்பந்தமானது செயற்பாட்டின் காரணமாக முடிவுறுத்தப்படும். அதாவது ஏயும் பியும் குறிப்பிட்ட ஒரு ஒப்பந்தத்துல கட்சிக்காரர்களாக இருக்கிறாங்க. அவங்க இரு தரப்பினதும் கடமைகளை முறையாக நிறைவேற்றுகின்றார்கள். ஆகவே குறித்த ஒப்பந்தத்துல உடன்பட்ட விடயங்களை இரு தரப்பினரும் செய்திருக்காங்க. ஆனா செயற்பாட்டின் காரணமாக குறித்த ஒப்பந்தம் முடிவுறுத்தப்பட்டதாக கருதப்படும். ஏனென்றால் ஒப்பந்தத்துல உண்மையான கடமை நிறைவேற்ற வேண்டியது முக்கியம். ஆகவே ஒப்பந்தத்திற்கு அமைவாக செயற்படாத போது, சில சந்தர்ப்பத்தில் இவ்வாறு செயற்படாத போது அல்லது பகுதி அளவில் செயற்படும் போதும் அது செயற்பாட்டின் ஊடாக முடிவுறுத்தப்பட்டதாகவே கருதப்படும். அரைவாசி நிறைவேற்றி அதற்கு பிறகு செய்ய விருப்பம் இல்லாவிட்டாலும் செயற்பாட்டின் ஊடாக முடிவுறுத்தப்படுவதோடு முக்கியமா அவ்விடத்துல ஒப்பந்த மீறல் என்பது முக்கியம் பெறும். ஆகவே இவ்விடத்துல முக்கியமா நீங்க கவனமாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. எப்பொழுது இரு கட்சிக்காரர்களும் அவர்களுடைய ஒப்பந்த கடமையை முழுமையாக நிறைவேற்றுகிறார்களோ, அதாவது அவங்களுக்கு வழங்கப்பட்ட கடமைகளை பொறுப்புகளை நிறைவேற்றுகிறார்களோ, அவங்க இருவரும் செயற்பாட்டை முடித்துக் கொள்கிறாங்க. செயற்பாட்டின் காரணமாக ஒப்பந்தம் முடிவுறுத்தப்பட்டதாக கருதப்படும். ஆகவே ஒப்பந்தத்துடன் தொடர்புடைய திறத்தவர்கள் ஒப்பந்தத்தின் சம்பந்தப்பட்ட கடப்பாட்டை, உரிமையை
குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட விதத்துல ஒப்பந்தத்தை செய்து முடிப்பின் அது செயற்படுத்தப்படும் செயற்பாட்டின் காரணமாக முடிவுறுத்தப்பட்டதாக கருதப்படும். அவ்வாறு செய்யாத சந்தர்ப்பத்துல அது ஒப்பந்த மீறுதலாக பார்க்கப்படும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சுருக்கமாக கூறுவதாயின் கட்சிக்காரர்கள் தங்களது ஒப்பந்த கடமையை முழுமையாக நிறைவேற்றுகின்றார்களோ அதன் போது அவ்வொப்பந்தம் செயற்பாட்டின் காரணமாக முடிவுறுத்தப்பட்டதாக கருதப்படும். ஏயும் பியும் ஒரு ஒப்பந்தத்திற்குள் நுழைகின்றார்கள். இருவரும் தங்களுடைய கடமைகளை 100% நிறைவேற்றுகிறார்கள். ஆகவே ஒப்பந்தம் செயற்பாட்டின் ஊடாக நிறைவு பெறும். ஆகவே யாரு தமது கடமையை நிறைவேற்ற தவறுகின்றார்களோ அப்போது பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், நாங்க ஆரம்பத்துல பார்த்தோமே, ஒப்பந்தத்தை மீறுவதாக கருதி அது ஏனைய ஒரு வழிமுறையில குறித்த ஒப்பந்தத்தை முடிவுறுத்தும். இப்ப இவ்விடத்துல ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு வழக்கொன்றுமே இருக்கு. இது உங்களோட புக்லையும் இல்லை. நான் இத சம்பவத்தை மட்டும் உங்களுக்கு கூறுகிறேன் கொஞ்சம் புரிஞ்சு கொள்றதுக்காக. அப்ப ஏன்ற நபர் யுஎஸ்ஏ அமெரிக்காவிலிருந்து இன்னும் ஒரு பிரதேசத்திற்கு கடற்பயணம் ஒன்றை மேற்கொள்வதற்காக ஒப்பந்தம் ஒன்றில் ஈடுபடுகிறார். அப்ப கடற்பயணத்தை நிறைவு செய்கின்ற போது குறித்த பணத்தொகையினை செலுத்துவதாக ஒப்பந்தத்துல காணப்பட்டார். 75% செயற்பாட்டினை நிறைவேற்றும் வேலை குறித்த நபர் இறந்து விடுகிறார். அப்ப ஒப்பந்தம் ஒன்றுக்குள்ள நுழைகிறாரு. அமெரிக்காவிலிருந்து லிவர்பூல் சில ஒரு பிரதேசத்துக்கு கடற்பயணத்தை மேற்கொள்வதற்காக அவர் அந்த பணியில் ஈடுபடுகிறார். ஒப்பந்தத்துல கிட்டத்தட்ட 75% அளவு ஒப்பந்த கடமை நிறைவேற்றியதுக்கு பின்னால குறித்த என்ற நபர் இறந்து விடுகிறார். அவர் இறந்தவருடைய மனைவி தன் கணவன் செய்த சேவைக்காக பணத்தின கோரி வழக்கு தொடர்ந்த. இவர்ல என்ன நடந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் கூறிய நிகழ்வு புரிஞ்சுதா? சார். ஆராய்ட், என்ன நடந்திருக்குமே நினைக்கிறீங்க? வைஃப் வந்து கம்பன்சேஷன் நஷ்ட ஈடு கேட்கிறான். அப்ப வைஃப்க்கு எப்படியுமே நஷ்ட ஈடு கொடுப்பாங்க. ஏண்டா இது வந்து செயற்பாட்டினூடாக 75% நிறைவடைஞ்சுதானே இருக்குது. ஓகே, எனி அதர் ஆன்சர்ஸ்? இல்ல நட்டையீடு கிடைக்காது. ஏன்னா அவங்க பயணம் முடிவிட்ட பிறகுதான் அவங்களுக்கான இது பணத்தொகையை தாரன்னு சொல்லி ஒப்பந்தத்துல இருக்குது. அப்ப ஒப்பந்தத்தின்படி அவருக்கான நட்டையீடு கிடைக்காது. ரைட், குட். கொஞ்சம் கதைச்சா தான் எங்களுக்கு போரிங் இல்லாம செஷனை கண்டினியூ பண்ணலாம். ரைட், அப்ப இந்த இடத்துல என்ன நடந்ததுன்னா நம்ம மறுபடியும் மீண்டும் அந்த நிகழ்வை சுருக்கமா கூறுறது. வந்து யுஎஸ்ஏ அமெரிக்கா வந்து இன்னும் ஒரு நாட்டுக்கான கடற்பயணம் ஒன்றை மேற்கொள்ள ஒப்பந்தத்தில் ஈடுபட்டாரு. அந்த பயணத்தை நிறைவு செய்கின்ற போது குறித்த பணத்தொகையினை செலுத்துவதை தான் ஒப்பந்தத்தில் காணப்பட்டார். ஆகவே 75% செயற்பாட்டினை நிறைவு செய்த பின்னர் என்பவர் இறந்து போகிறார். அப்ப குறித்த இறந்தவருடைய மனைவி குறித்த கணவன் செய்த சேவைக்காக குறித்த கம்பெனியிடமிருந்து யாருடன் ஒப்பந்தம் செய்தாரோ அவர்களிடமிருந்து நட்டையீடு கோரி வழக்கு தாக்கல் செய்தார். இப்ப இந்த சந்தர்ப்பத்துல குறித்த நீதிமன்றம் என்ன கூறினென்று பார்த்தா, ஒப்பந்தமானது செயற்பாட்டினூடாக முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. ஒப்பந்தமானது செயற்பாட்டினூடாக முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. ஆகவே சம்பளத்தை கோரி அவருக்குரிய அந்த சம்பளத்தை கோரி வழக்கு தொடர முடியாது என்று கூறப்பட்டது.
அதுல நஷ்டஈடு என்றதையும் பார்க்க சம்பளம் என்ற சொல் தான் வர வேண்டும். எனக்கு தவறி நஷ்டஈடுன்னு கூறப்பட்ட. ஆகவே ஒப்பந்தத்துல முழுமையாக நிறைவேற்றால் மாத்திரம்தான் செயற்பாட்டு இருவருடைய கடமைகள் நிறைவு பெற்றதாக கூறி ஒப்பந்தத்தை முடிவுறுத்தலாம். ஆனால் இங்கு குறித்த நபர் தன்னுடைய ஒப்பந்த கடமை முறையாக நிறைவேற்றி முடிக்கவில்லை. 100% அளவுக்கு நிறைவேற்றி முடிக்கவில்லை. அதனால மனைவிக்கு குறித்த கணவனுடைய சம்பளத்தை கோரி வழக்கு தாக்கல் செய்ய உரிமை இல்லை என்று கூறப்பட்ட. ஆனால் இது மிகவும் பழமையான ஒரு ஆங்கில வழக்கு. அதனால்தான் நான் உங்களுக்கு கேஸ் நேம் ரெஃபரன்ஸை போட்டிருக்கிறேன். மிகவும் பழமையான ஒரு ஆங்கில வழக்குல இவ்வாறான தீர்ப்பு வழங்கப்பட்ட. ஆனால் தற்காலத்தில் இதுக்கு மாற்றமான பல வழிமுறைகள் பின்பற்றப்படுவதை காணலாம். என்கிட்ட இந்த கேஸ் நிறைய விடயங்களோட டச் ஆகுது. உதாரணமா தொழில்சார் லேபலோ எல்லாம் போகின்ற ஒரு கேஸ்லோ தான். ஆனால் நான் இவ்விடத்துல இந்த பெர்ஃபார்மன்ஸ் என்பதை செயற்பாட்டின் காரணமாக எவ்வாறு ஒப்பந்தம் முடிவுறுத்தப்படும் என்பதை எடுத்துக்காட்ட மாத்திரம்தான் இந்த கேஸ்லோ பயன்படுத்தினேன். அவை ஸ்டூடெண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, எப்போது கட்சிக்காரர்கள் தங்களது ஒப்பந்த கடமை முழுமையாக 100% நிறைவேற்றுகிறாரோ அதன் போது அவ்வொப்பந்தம் செயற்பாட்டின் காரணமாக முடிவுறுத்தப்பட்டதாக கருதப்படும். காரணம், இருவரும் ஒரு ஏயும் பியும் ஒப்பந்தத்தில் நுழைகின்றார்கள், தங்களுடைய கடமைகளை முழுமையாக நிறைவேற்றுகின்றார்கள். ஆகவே செயற்பாட்டின் ஊடாக ஒப்பந்தம் நிறைவு பெற்றதாக கருதப்படும். ஓகே, we are moving to second. ரைட். இரண்டாவது பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் தொடர்பில், ஒப்பந்த மீறுகை தொடர்பில் ஒரு கட்சிக்காரர் ஒப்பந்த கடமைகளை நிறைவேற்ற தவறுகின்ற போது ஒப்பந்த கடமை மீறுகின்ற போது பாதிக்கப்பட்ட நபர் ஒப்பந்த முறிவடைந்ததற்காக வழக்கு தாக்கல் செய்யலாம். ஏயும் பியும் ஒரு ஒப்பந்தத்தினுள் நுழைகின்றார்கள். ஏ தன்னுடைய கடமையை முறையாக நிறைவேற்றி வந்தாலும் பி தன்னுடைய கடமைகளை முறையாக நிறைவேற்றவில்லை. ஆகவே ஏ பாதிக்கப்படுகின்றார். இதனால் பிக்கு எதிராக பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அடிப்படையில், ஒப்பந்த மீறுகைக்கு அடிப்படையில் வழக்கு தாக்கல் செய்யலாம். இவ்விடத்துல ரெண்டு விடயம் முக்கியமானது. ஆனால் அதுல ஒரு விடயம் தொடர்பில் தான் உங்களுக்கு தந்திருக்கிறோம். அதாவது இந்த பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் உருவாகக்கூடிய வழிமுறைகள் 2 காணப்படுகின்றது. ஆனாலும் உங்களுடைய புத்தகத்துல ஒரு வழிமுறை தொடர்பாகத்தான் தரப்பட்டுள்ளது. என்சிபேட்டர் பிரீச், எதிர்பார்க்கப்பட்ட முறிவு. என்சிபேட்டர் பிரீச் எதிர்பார்க்கப்பட்ட முறிவாக நாம் பார்க்கிறோம். அதாவது எதிர்பார்க்கப்பட்ட முறிவு, ஒரு கட்சிக்காரர் ஒப்பந்த செயற்பாட்டிற்கு முன்னரே அதன் கடப்பாட்டின் கீழ் செயற்பட தவறுவராயின் அது எதிர்பார்க்கப்பட்ட முறிவாக பார்க்கப்படுகிறது. ஒரு கட்சிக்காரர் ஒப்பந்தத்தை செயற்படுத்துவதற்கு முன்னரே அதற்குரிய கடப்பாட்டின் கீழ செயற்பட தவறுவராயின் அது எதிர்பார்க்கப்பட்ட முறிவாக பார்க்கப்படும். அதாவது ஒப்பந்த கடமையை நிறைவேற்ற காலம் குறிக்கப்படும் போது அக்காலத்திற்கு முன்னராகவே ஒப்பந்த கடமையை நிறைவேற்றாதிருக்க எண்ணம் கொண்டிருப்பாராயின் அது எதிர்பார்க்கப்பட்ட முறிவாக பார்க்கப்படும். ஏயும் பியும் ஒப்பந்தம் ஒன்றில் நுழைகின்றார்கள். ஆனால் பி
சாரி, ஏ அதற்குரிய காலம் ஒன்று நிர்ணயித்திருக்கிறாரு. ஆனா பி அந்த காலத்துக்கு முன்னராகவே அவருக்குரிய ஒப்பந்த கடமைகளை நிறைவேற்றுவதில்லை என்ற ஒரு மனநிலையில் என்ற வகையில் ஒரு எண்ணத்தில் இருக்கின்ற போது அது எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு முறிவாக பார்க்கப்படும். ஏன் இவர் தொடர்ந்து தன்னுடைய கடமை செய்ய மாட்டார் என்பது ஏக்கு புரியும். ஏன் குறித்த ஒப்பந்த கடமையை நிறைவேற்ற முன்னதாகவே பி தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய எண்ணத்திலே இல்லை. அதனால ஏக்கு ஒன்று புரிகின்றது, ஒரு விடயம் தெளிவாகிறது. இவர் எதிர்காலத்தில் சரி இந்த ஒப்பந்தத்தை முறிப்பார். இது எதிர்பார்க்கப்பட்ட முறிவாக பார்க்கப்படுகிறது. ஒரு கட்சிக்காரர் ஒப்பந்த செயற்பாட்டுக்கு முன்னரே அதன் கடப்பாட்டின் கீழ் செயற்பட தவறுவராயின் அது எதிர்பார்க்கப்பட்ட முறிவாக பார்க்கப்படும். ஒருவர் ஒப்பந்த செயற்பாட்டுக்கு முன்னரே அதன் கடப்பாட்டின் கீழ் செயற்பட கடமையின் கீழ் செயற்பட தவறுவராயின் அது எதிர்பார்க்கப்பட்ட முறிவாக பார்க்கப்படுகிறது. அடுத்த விடம் ஆக்சுவல் பிரீச், உண்மையான முறிவு. ஆனால் உங்களுடைய புத்தகத்தில் அது தொடர்பான விளக்கங்கள் தரப்படாதன் காரணமாக நான் அது தொடர்பாக கூறவில்லை. ரைட். மூன்றாவது வழிமுறை, அதாவது ஒரு ஒப்பந்தம் முடிவுறுத்தப்படுகின்ற, அவ்வாறு இல்லாவிட்டால் நிறைவு பெறுகின்ற வழிமுறைகள் ஒன்றாக ஃப்ரஸ்ட்ரேஷன், நிலைக்குலைவை கூறலாம். இது தொடர்பாக பார்த்தென்றால் பொதுவாக இதிலிருந்து கொஸ்டின்ஸ் வாரது கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். நிலைக்குலைவுன்னு கூறுவது அவ்வாறு இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் என்பது எந்த நோக்கத்திற்காக ஒப்பந்தம் செய்யப்படுகின்றதோ அந்த நோக்கம் நிறைவேற முன்னர் மாற்றத்தினால், மாற்றமான சூழ்நிலைகளினால் அதை செயற்படுத்த முடியாமல் போவது தான் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. எந்த நோக்கத்துக்காக ஒப்பந்தம் செய்யப்படுகின்றதோ அந்த நோக்கம் நிறைவேற முன்னர் சில மாற்றமான சூழ்நிலைகளின் காரணமாக குறித்த ஒப்பந்தத்தை செயற்படுத்த முடியாமல் போவதுதான் இவ்வாறு ஃப்ரஸ்ட்ரேஷனாக அழைக்கப்படுகிறது. அதாவது மாணவர்களே, ஒப்பந்தத்துடன் தொடர்பட்ட இரு கட்சிக்காரர்களதும் எந்த ஒரு பிரச்சனையும் தவறும் இல்லாமல் ஒரு ஒப்பந்த கடப்பாட்டை இல்லாட்டி ஒப்பந்தத்தை செயற்படுத்த முடியாது போவது தான் ஃப்ரஸ்ட்ரேஷன் என்பதாக அழைக்கப்படுகிறது. இந்த முறையை பொறுத்தவரையில ஏபி இருவரும் ஒப்பந்தத்தில் நுழைகின்றார்கள். ஆனால் ஏயினது தவறோ பியினது தவறோ இல்லாமல் ஒப்பந்தம் முடிவுறுத்தப்படக்கூடிய சந்தர்ப்பங்களை தான் நாம் ஃப்ரஸ்ட்ரேஷன் என்று அழைக்கின்றோம். உதாரணமாக தொற்று நோய் பரவக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், கொரோனா சீசன்ல எங்களுக்கு இதுக்கு உதாரணம் காட்டலாம். ஊரடங்கு சட்டம் போட்டு இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அவ்வாறு ரெண்டு இயற்கை அனர்த்தம் நிகழக்கூடிய சந்தர்ப்பங்கள், அதாவது ஒப்பந்தத்துடன் தொடர்பட்ட இரண்டு கட்சிக்காரும் எந்த ஒரு பிரச்சனையோ தவறும் இல்லாமல் ஒப்பந்தத்தை செயற்படுத்த முடியாமல் போகின்ற நிலைமை தான் ஃப்ரஸ்ட்ரேஷன் என்று அழைக்கின்றோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட். ஓகே, இதுக்கு நாம் ஒரு உதாரணம் பார்ப்போம்.
டெய்லர் கேட்வெல் என்ற ஒரு வழக்குண்டு. இந்த வழக்குல என்ன நிகழ்வென்று பார்த்தேன்னா, இந்த வழக்குல திரையரங்கு ஒரு திரையரங்கம் ஒன்றை குறித்த ஒரு தினம் ஒன்றுல ஒரு இசை நிகழ்ச்சி ஒன்றுக்காக ஒப்பந்த அடிப்படையில ரெண்டுக்கு எடுக்கிறாங்க, வாடகைக்கு எடுக்கிறாங்க. ஒரு மியூசிக்கல் ஷோ ஒன்று வைப்பதற்காக குறித்த ஒரு திரையரங்கம் ஸ்டேடியம் ஒன்று இவங்க வாடகைக்கு எடுக்கிறாங்க. இன்னும் முதல் நாள் இரவு தீப்பற்றல் காரணமாக திரையரங்கு அழிவடைந்தது. தயாராக இருக்கிறாங்க. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் டே என்ன நடக்குது, குறித்த அந்த திரையரங்கம் தீப்பற்றியதன் காரணமாக அந்த திரையரங்கம் அழிவடையுது. ஆகவே இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணின அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் நட்டையீடு கோரி வழக்கு தாக்கல் செய்தார். யாரிடமிருந்து? குறித்த திரையரங்கத்துக்கு உரிமையாளரிடம் இருந்து. இதுக்கு என்ன தீர்வு வழங்கலாம்? பிள்ளைகள் சொல்லுங்க, ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு நான் கூறிய நிகழ்வு புரிஞ்சதா? ஹலோ, ஆன்சர் பண்ணுங்க. நான் பேசுறது கேக்குதா? சார் கேக்குது. ஆல்ரைட், ஓகே. நான் கூறிய நிகழ்வு புரிஞ்சதா? ஒரு திரையரங்கம் ஒன்றை ஒரு இசை நிகழ்ச்சி ஒன்றுக்காக ஒப்பந்த அடிப்படையில வாடகைக்கு பெற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் முதல் நாள் இரவே குறித்த திரையரங்கம் தீப்பற்றியதன் காரணமாக அழிவடையுது. நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர் நட்டையீடு கோரி வழக்கு தொடர்கிறார். அவ என்ன நிலைமை? இவ்விடத்துல என்ன நடந்தன்னு பார்த்தோம்னால், ஒப்பந்த விடயமானது அழிவடைந்ததால குறித்த ஒப்பந்த நிலைக்குலைவு ஃப்ரஸ்ட்ரேஷன் காரணமாக ஒப்பந்தம் முடிவுறுத்தப்பட்டதாக கருதப்படும். அதாவது தீப்பற்றலானது கட்சிக்காரர்களின் கட்டுப்பாட்டிற்கு ஒரு அப்பாலான ஒரு விடயம். ஏன் இந்த தீப்பற்றியதுக்கு குறித்த திரையரங்கின் உரிமையாளர் காரணமும் இல்லை, குறித்த நிகழ்ச்சிக்காக குறித்த திரையரங்கத்தை வாடகைக்கு பெற்ற மற்ற கட்சிக்காருடைய தவறினால் நிகழ்ந்ததும் இல்லை. ஆகவே இருவருடைய தவறும் பிரச்சனையும் இல்லாமல் இந்த தீப்பற்றல் நிகழ்ந்ததன் காரணமாக குறித்த ஒப்பந்தம் முடிவுறுத்தப்பட்டதாக கருதப்படும், நிறைவு பெற்றதாக கருதப்படும். எதன் அடிப்படையில்? ஃப்ரஸ்ட்ரேஷன் அடிப்படையில். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட், ஓகே. ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ரைட், அடுத்ததாக இன்னும் ஒரு சம்பவம் பார்ப்போம். இதையும் பொறுத்த வரையில் ஒரு தாள வாத்தியார், ஒரு நான் நினைக்கிற ஒரு இசைக்கருவிய இசைக்கக்கூடிய ஒருவர் தான் நான் தாள வாத்தியார்னு குறிக்கிறோம். ஒருவர் அவர் இசைக்குழு ஒன்றுட ஒவ்வொரு நாள் இரவிலும் இசை நிகழ்ச்சியில பங்கு பற்ற ஒப்பந்தத்துல ஈடுபட்டார். எனும் அவர் நோய்வாய்ப்பட்டார். எனவே வைத்தியர் வாரத்துல வீக்லி 3 days 3 நாட்கள் மாத்திரம்தான் நிகழ்ச்சியில பங்கு பற்றுமாறு ஆலோசனை வழங்கினார். எனவே ஒப்பந்தத்துக்கிணங்க தாளவாத்தியர் நிகழ்வுல பங்கு பற்றவில்லை. அவருக்கு எதிராக ஒப்பந்த முறிவுக்காக வழக்கு தொடரப்பட்ட. அப்ப இதன் போது ஒப்பந்த கட்சிக்காரருக்கு ஏற்பட்ட அந்த அதிதீவிர நோய் காரணமாக, அதாவது தனிப்பட்ட தகுதியின்மை காரணமாக
குறித்த ஒப்பந்தம் ஃப்ரஸ்ட்ரேஷன் என்ற அடிப்படையில் நிலைக்குலைவு அடைந்துள்ளதால் ஒப்பந்தம் முடிவுறுத்தப்பட்டதாக நீதிமன்றம் கூறியது. ஆகவே அதிதீவிர நோய் இருவரில் யாரேனும் ஒருவருக்கு ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் அது இயற்கையாக நிகழ்வதன் காரணமாக குறித்த ஒப்பந்தம் முடிவுறுத்தப்பட்டதாக கருதப்படும் ஃப்ரஸ்ட்ரேஷன் என்ற அடிப்படையில். அதே போன்று இதுக்கு மேலதிக உதாரணம் கூறுவதாயின் சில சந்தர்ப்பத்தில் அரசாங்கத்தின் தலையீடு மேலும் சட்டமுரணான தன்மைகளின் காரணமாக சில ஒப்பந்தங்கள் தடை செய்யப்படுகின்றது. அவ்வாறான சந்தர்ப்பத்தில் இரு தரப்பினரதும் தவறு இன்றி குறித்த ஒப்பந்தம் முடிவுறுத்தப்படுவதன் காரணமாக ஒப்பந்தம் முடிவுறுத்தப்பட்டதாக கருதப்படுகிறது. இதற்கு ஒரு உதாரணம் கூறுவதாயின் இதுவும் ஒரு வழக்கில் இருந்த ஒரு நிகழ்வு தான். இங்கிலாந்து நாட்டுக்கும் ரஷ்ய நாட்டுக்கும் இடையில ஒரு சர்வதேச ரீதியிலான ஒரு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்ட எனும் பிறகு சந்தர்ப்பம் ஒன்றில் இரு நாடுகளுக்கும் இடையில யுத்தம் மூட்டதன் காரணமாக ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவது சாத்தியமற்ற ஒரு செயலாக மாறுவது இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அடிப்படையில் குறித்த ஒப்பந்தம் முடிவுறுத்தப்படுவதாக பார்க்கப்படும். ஆகவே ஆரம்பத்தில் கூறியது போல ஊரடங்கு சட்டம் போடுவது, லாக்டவுன், அவ்வாறான அரசாங்கத்திட தலையீடு காரணமாகவும் ஒப்பந்தங்கள் முடிவுறுத்தப்படும். அடுத்த ஒரு முக்கியமான ஒரு வழக்கு கேர்ல்வோல்ஸ் ஹென்றி. இது உங்களுடைய புத்தகத்திலும் இந்த வழக்கு தரப்பட்டுள்ளது. நான் இந்த இந்த ஸ்லைட்ல கீழால் இந்த கேஸோட ரெஃபரன்ஸும் போட்டிருக்கிறேன். இந்த வழக்குல என்ன நடந்தா, இந்த வழக்கிட பிரதிவாதி டிஃபெண்டன்ட் 7ஆம் எட்வர்ட் மன்னனின் முடிசூட்டு விழாவினை பார்ப்பதற்கு அடுக்குமாடி வீடொன்று வாடகைக்கு பெற்றுக்கொண்டார். முடிசூட்டு விழான்னா உங்களுக்கு தெரியும், ஒரு மன்னராக மாறுகின்ற சந்தர்ப்பத்தில் கொண்டாடப்படுகின்ற ஒரு விழாவாக முடிசூட்டு விழாவை கூறலாம். அவை 7ஆம் எட்வர்ட் மன்னன் முடிசூட்டு விழாவினை பார்ப்பதற்கு இந்த வழக்கிட பிரதிவாதி ஒரு அடுக்குமாடி வீடொன்று வாடகைக்கு பெற்றுக்கொண்டார். அதற்கான பணத்தை வைப்பு செய்யவும் இறங்கினார். ஆனாலும் நோய் காரணமாக இந்த முடிசூட்டு விழா இடைநிறுத்தப்பட்ட ஒப்பந்தத்துக்கு இணங்க பணத்தினை செலுத்தவில்லை என காரணம் காட்டி ஒப்பந்த முறிவிற்கு வழக்கு தொடரப்படுகிறது. எனும் நீதிமன்றமானது குறித்த ஒப்பந்தம் நிலைக்குலைவுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு உட்பட்டிருப்பதாக தீர்ப்பு வழங்கியது. அதற்கான காரணம் என்ன என்று பார்த்தோமானால், இங்கு அந்த குறித்த மாடி வீட்டை வாடகைக்கு பெற்றவருடைய தனிப்பட்ட நோக்கம் என்ன? மன்னனுடைய முடிசூட்டு விழாவை பார்ப்பது. ஆனாலும் குறித்த நபருடைய தனிப்பட்ட நோக்கத்துக்காக ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டுள்ள போது குறித்த நோக்கம் நிறைவேறாமல் போனால் அது நிலைக்குலைவு அடைந்ததாக, ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகியதாக பார்க்கப்படும். அதாவது அவர் அந்த வீட்டை ஹயர் பண்ணியது குறித்த மன்னனுடைய முடிசூட்டு விழா பார்க்க, ஆனா அந்த நோக்கம் நிறைவேறல. ஹயர் பண்ணியதுக்கான நோக்கம் நிறைவேறாதனால நட்டையீடு கோர முடியாது. அதாவது ஒப்பந்தம் முறிவடைந்துள்ளது, ஆனாலும் அதற்கான இழப்புகளை பெற முடியாததாக கூறியது. அந்த வழக்கு உங்களுக்கு விளங்கியதா? நிகழ்வும் அதற்கு வழங்கப்பட்ட தீர்ப்பும்? ஓம், அவருடைய தனிப்பட்ட நோயினால தானே அவருக்கு பார்க்க கிடைக்கல முடிசூட்டு விழாவ. இல்ல அவருடைய தனிப்பட்ட நோய் காரணமா இல்ல மன்னனுடைய? அவர்கள் மன்ன பரம்பரையில யாரு மன்னனுக்கு அவ்வாறு அல்லாது விட்டார், வேறொருக்கு ஏற்பட்ட நோய் காரணமாக தான் முடிசூட்டு விழா இடைநிறுத்தப்பட்ட.
Right. Okay, students. Is clear? Is it clear? அந்த கேஸ்ல ரைட் ஓகே புரிஞ்சதா மெசேஜ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த நிகழ்வு கொஞ்சம் இன்னும் ஒரு டிஃபரெண்டா பார்ப்போம். எவ்வாறெனில் ஒருவர் இதே போல மன்னன் ஒன்றினுடைய முடிசூட்டு விழாவை பார்ப்பதற்காக ஒரு அடுக்குமாடி வீட்டொன்றை வாடகைக்கு எடுக்கிறார். அத்தோட தன்னுடைய விடுமுறையை கழிப்பதற்காக என்ற நோக்கத்திற்காகவும் குறித்த அடுக்குமாடி கட்டிடத்தை அடுக்குமாடி வீட்டை அவர் ஹயர் பண்ணிறார். இப்பொழுது நோக்கம் 2. மன்னுடைய முடிசூட்டு விழா கண்டு கழிக்க வேண்டும், தன்னுடைய விடுமுறை காலத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டும் என்ற 2 நோக்கங்களுக்குமாக ஒருவர் அடுக்குமாடி வீட்டை வாடகைக்கு எடுத்து அதில் மன்னனுடைய முடிசூட்டு விழாவை இடைநிறுத்தப்பட்டிருப்பின் அவ்வாறான சந்தர்ப்பத்தில் 2 நோக்கங்கள் ஒரு நோக்கம் மாத்திரம்தான் நிறைவேறவில்லை. ஆகவே மற்றைய நோக்கம் என்ன? தன்னுடைய விடுமுறையை கழிப்பதற்காகவும். ஆகவே அதற்காக அவர் கட்டாயம் பணம் செலுத்தி ஆக வேண்டும். ஆனா ஆரம்பத்துல பார்த்த இந்த வழக்கை பொறுத்த வரையில் என்ன, அங்கு மன்னனுடைய முடிசூட்டு விழா பார்ப்பதற்காக மாத்திரம்தான் பணத்தை ஒதுக்கீடு செய்ய தீர்மானித்தார். ஆனால் அந்த நோக்கம், அந்த ஒரு நோக்கம் தான் அங்கு அது நிறைவேறாதன் காரணமாக குறித்த ஒப்பந்தம் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகியதாக பார்க்கப்பட்டது. நான் 2வது கூறியது என்ன, ஒருவர் ஹயர் பண்ணுகிறாரு ஒரு ஃபிளாட் வீட்டை மன்னன் ஒன்றினுடைய முடிசூட்டு விழாவை பார்க்கவும் தன்னுடைய விடுமுறையை கழிப்பதற்காக, அதாவது டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும் ஒரு ஹோட்டல் ஒன்று புக் பண்ணுகிறார். அவை இங்கு 2 நோக்கம். ஆகவே அதில் ஒரு நோக்கம் ஆகிய மன்னன் முடிசூட்டு விழா பார்க்க கிடைக்கவில்லை என்றால் குறித்த ஒப்பந்தம் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகாது. காரணம் 2 நோக்கம் ஒரு நோக்கம் மாத்திரம்தான் நிறைவேறவில்லை. ஆகவே தன்னுடைய விடுமுறை கழிப்பதற்காக குறித்த ஹோட்டல் அவர் ஹயர் பண்ணியதால் அதற்கு அவர் பணம் செலுத்தி ஆக வேண்டும். ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேயா? புரிஞ்சுதா? ரைட் ஓகே, கேளுங்க. சார், நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்க தானே அந்த எட்வர்ட் மன்னன் முடிசூட்டு விழாவை பத்தி. ஆம். இவர் வந்து ஹோட்டல் ஒன்றை ரெண்டுக்கு எடுக்கிறாரு அந்த மன்னன் முடிசூட்டு விழாவை பாக்குறதுக்கு, சரியா சார்? அப்ப வந்து மன்னனுக்கு நோயினால அந்த முடிசூட்டு விழா நிறுத்தப்பட்டிருக்குது. இருந்தாலுமே இவர் ஹோட்டலுக்கு அப்ப ரெண்ட் கேட்டு தேவையில்லையா? அது எப்படி நடைமுறையில பார்க்க போல டிஃபரெண்ட் தானே சார்? எப்படி பார்த்தாலும் இல்ல, அவரு அந்த டைமுக்கு மாத்திரம்தான் அவர் அந்த ஹோட்டலை புக் பண்ணியிருக்கிறார் அந்த முடிசூட்டு விழா பார்ப்பதற்காக. ஆனா 2வது தடவை சொன்ன நிகழ்வுல அவர் அதான் ஓகே சார். ஓகேயா? குறித்த அந்த சந்தர்ப்பத்துல அந்த விழாவை கண்டு கழிப்பதற்காக மாத்திரம்தான் 1வது அந்த நிகழ்வுல அவரு ஹோட்டலை புக் பண்ணினாரு. 2வது சந்தர்ப்பத்துல 2 நோக்கம் அவரிடத்துல இருந்தது. ஓகே, ரைட் ஓகே. 4வது வழிமுறை ஒரு வலிதான ஒப்பந்தம் நிறைவு பெறுகின்ற 4வது வழிமுறை எக்ரிமெண்ட் என்ற மூலம் உடன்படிக்கையின் ஊடாக. அதாவது ஒப்பந்தத்தில் ஈடுபட்ட 2 தரப்பினரும் விருப்பத்துடனே ஒப்பந்தம் முடிவுறுத்தப்படுவதாகத்தான் இதன் அடிப்படையில பார்க்கப்படுகிறது. இப்ப இதுல நிறைய விடயங்கள் இருந்திருந்தாலும் சுருக்கமாக நீங்க இதை ஞாபகம் வைத்துக் கொண்டால் சரி. உதாரணமா நிபந்தனைகளுடன் கூடிய ஒரு ஒப்பந்தம் அந்த நிபந்தனை பூர்த்தி அடையுமாயின் தாமாகவே முடிவுறுத்தப்படும். ஒப்பந்தத்தில் ஈடுபட்ட 2 தரப்பினரும் விருப்பத்துடனே ஒப்பந்தம் முடிவுறுத்தப்படுவது. அதோட நிபந்தனையுடன் கூடிய ஒரு ஒப்பந்தம் அந்த நிபந்தனை பூர்த்தி அடையாவிடின்
தாமாகவே முடிவுறுத்தப்படும். அதேபோல ஒரு புதிய ஒப்பந்தம் ஒன்று வரைவதினூடாக பழைய ஒப்பந்தம் முடிவுறுத்தப்படும். ஆகவே ஸ்டூடெண்ட்ஸ் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, ஒப்பந்தத்தில் ஈடுபட்ட இரு தரப்பினும் விருப்பத்தினுடைய ஒப்பந்தம் முடிவுறுத்தப்படுவது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஏதேனும் நிபந்தனைகளும் கூடிய ஒரு ஒப்பந்தமாக இருந்தால் அந்த நிபந்தனை பூர்த்தி செய்யப்படாவிடின் தாமாகவே அது முடிவுறுத்தப்படும். மேலும் புதிய ஒப்பந்தம் என்ற வரைவினூடாக பழைய ஒப்பந்தம் முடிவுறுத்தப்படும். ஆனாலும் மாணவர்களே, சில சட்ட வலிதான ஒப்பந்தங்கள் இரு தரப்பினரும் இசைவாலும் முடிவுறுத்தப்பட முடியாது. எனினும் சில சட்ட வலிதான ஒப்பந்தங்கள் இரு தரப்பினரதும் விருப்பம் இசைவுடன் முடிவுறுத்தப்பட முடியாது. Any examples? அதாவது சில சட்ட வலிதான ஒப்பந்தங்கள் இரு தரப்பினரும் இசைவாலும் இரண்டு பேரும் விரும்பினாலும் முடிவுறுத்த முடியாது. இதுக்கு ஒரு உதாரணமாக மேரேஜ், திருமண ஒப்பந்தங்கள். திருமண ஒப்பந்தங்கள் நீதிமன்றத்தினுடைய துணையுடன் மாத்திரம்தான் முடிவுறுத்தப்படலாம். திருமண ஒப்பந்தங்கள் நீதிமன்ற துணையுடன் மாத்திரம்தான் முடிவுறுத்தப்படலாம். அவ்வாறின்றி கணவனும் மனைவனும் அவர்கள் இருவருடைய விருப்பத்துடன் மாத்திரம் அதை நிறைவு செய்து கொள்ள முடியாது. இதோட எங்களோட 9வது அலகு நிறைவு பெறுகிறது. இதில் ஏதும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். இந்த செஷன், இந்த யூனிட்ல ஆரம்பத்துல கொடைமுனை ஒஃபர் எவ்வாறு முடிவுறுத்தப்படுகின்ற தொடர்பாக பார்த்தோம். பிறகு ஒரு ஒப்பந்தம் ஒன்று எவ்வாறான வழிமுறைகள் காரணமாக முடிவுறுத்தப்படுகின்ற என்பது தொடர்பாக பார்த்தோம். அவை ஏதேனும் சந்தேகங்கள், தெளிவற்ற விடயங்கள் இருப்பின் கேட்கலாம். ரைட், ஓகே.
ரைட் ஸ்க்ரீன் விளங்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஹலோ. ஓ சார் சார் எனக்கு தெரியுது. ரைட் ஓகே. இந்த சப்ஜெக்ட்ல கடைசி யூனிட் நம்பர் 10. எனக்கு அடுத்த சென்டர்ஸ்ல எவ்வாறுன்னு தெரியல, பட் நான் கொழும்பு சென்டர்ல தான் லெக்சர் பண்றேன். நாங்கள் ஃபுல்லாகவே யூனிட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம் ஆன்சைட் லெக்சர்ஸ்லேயே. இந்த 2 மாத்திரம்தான் எங்களுக்கு செய்கிறதுக்கு இருந்தது. அதனால தான் யூனிட் நம்பர் 9 கிளியர் பண்ணிட்டு இப்போ இறுதியான அழகை தொடர்பாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த யூனிட்டை பார்த்ததுக்கு பிறகு நீங்கள் செய்த 2 அசைன்மெண்ட்ஸ் கொஷன்ஸையும் தொடர்பாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம். எவ்வாறான விடைகளை பொதுவாக இந்த லோ சப்ஜெக்டை பொறுத்த வரையில் எதிர்பார்க்கப்படுகின்ற தொடர்பாக. ரைட். அவங்களோட இறுதியான யூனிட் பார்த்தோம்னால் ரெமெடிஸ் ஃபார் பிரீச் ஆஃப் அ கான்ட்ராக்ட், ஒப்பந்த முறிவிற்கான நிவாரணங்கள். ஒப்பந்தம் ஒன்று முறிவடைந்திருப்பின் அதற்கான எவ்வாறு நிவாரணங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்பது தொடர்பாக தான் நாம் இப்பொழுது கவனம் செலுத்துகிறோம். ஒப்பந்த கட்சிக்காரர்கள்ல ஒப்பந்தம் ஒன்று முறிவடைந்தால் பாதிக்கப்பட்டவருக்கு பரிகாரம் வேண்டி பகுதி அளவு பரிகாரம் சரி வேண்டி நீதிமன்றத்தில் வழக்கிடலாம். அதாவது குற்றமற்ற திருத்தவர், அவர் இல்லாட்டா தவறு செய்யாத திருத்தவர் மற்ற திருத்தவரிடமிருந்து ஒப்பந்த மீறுகைக்காக நிவாரணம் பெறுவதற்கு வழக்கிட முடியும். புரிஞ்சுதா? ஒப்பந்தம் ஒன்று முடிவடைந்ததால பாதிக்கப்பட்டவர் தனக்குரிய பரிகாரத்தை வேண்டி நீதிமன்றத்துல வழக்கிடலாம். ஆகவே என்னுடைய முதலாவது கேள்வி என்ன என்றால், ஒப்பந்தம் முடிவுறுத்தப்படுகின்ற 4 வழிமுறைகள்ல 2 வழிமுறைகள் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன், செயற்பாட்டின் காரணமாக மற்றும் நிலைக்குலைவு காரணமாக. இந்த 2ற்கும் நிவாரணம் கோர முடியுமா? நட்டஈடு அல்லது சேதையீடு அல்லது இழப்பீடு கோர முடியுமா? ப்ளீஸ் ஆன்சர். ஒப்பந்தம் ஒன்று முடிவுறுத்தப்பட்டால் தான் நாம் நிவாரணம் கோர வேண்டும், சேதையீடு அல்லது இழப்பீடு நட்டஈடு கோர வேண்டும். அப்போ ஒப்பந்தம் ஒன்று முடிவுறுத்தப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல 2 சந்தர்ப்பங்கள் தான் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன், செயற்பாடு மற்றும் நிலைக்குலைவு. ஆகவே அந்த 2 ஊடாக குறித்த ஒப்பந்தம் ஒன்று முடிவுறுத்தப்பட்டிருப்பின் நட்டஈடு கோர முடியுமா? எனக்கு கிளியரா கேட்கல. ஹலோ. நிலைக்குலைப்புக்கு இயலாது. ஓகே, ரைட், வெரி குட். ரைட், எனி அதர் ஆன்சர்ஸ்? செயற்பாட்டினூடாக சார் 100% அவங்க நிறைவேற்றி இருந்தாங்கண்டா நஷ்டஈடு கேட்கலும். அப்படி 100% ஒரு செயலை வந்து நிறைவேற்றி இல்லாட்டி நஷ்டஈடு கேட்கலாம். ஓகே. இன்னும் மற்ற மாணவர்கள் ட்ரை பண்ணலாம்.
லோ சப்ஜெக்ட்ல பொறுத்த வரையில நீங்க நோட்ஸ் பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்ல. இவ்வாறான சில நுணுக்கங்களை தெரிஞ்சிருந்தா தான் ஸ்கோ பண்ணலாம். லோ சப்ஜெக்ட்ல அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏனைய சப்ஜெக்ட்களை போல நீங்க கொமர்ஸ் இது மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ன்றதால ஓகே, பக்கம் பக்கம் எழுதியும் பிரயோசனம் இல்லை. லோ சப்ஜெக்ட்ல பொறுத்த வரையில ஷோர்ட்டா என்றாலும் தேவையான தெளினா மார்க்ஸ் இருக்குது. இப்ப நான் கேட்டு உங்கள்ட்ட பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன், செயற்பாட்டின் காரணமாக ஒப்பந்தம் முடிவுறுத்தப்படல், நிலைக்குலைவு காரணமாக ஒப்பந்தம் முடிவுறுத்தப்படல், இந்த இரண்டிற்கும் சேத ஈடு கோர முடியுமா என்று கேட்டேன். இல்ல முதலாவது பெர்ஃபார்மன்ஸ், செயற்பாட்டின் காரணமாக ஒப்பந்தம் முடிவுறுத்தப்படல். என்ன, ஏயும் பியும் ஒப்பந்தம் ஒன்றுக்குள் நுழைகின்றார்கள். ஏ தன்னுடைய கடமைகளை முழுமையாக நிறைவேற்றுகிறார், பி தன்னுடைய கடமைகளை முழுமையாக நிறைவேற்றுகிறார். இங்கு பாதிக்கப்பட்ட திருத்தவர் யாரும் இல்லை. ஆகவே பெர்ஃபார்மன்ஸின் ஊடாக ஒப்பந்தம் முடிவுறுத்தப்படின் சேத ஈடு கோர முடியாது. காரணம், ஏ தன்னுடைய கடமை நிறைவேற்றினார், பி தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றிவிட்டார். அவங்க பாதிக்கப்பட்ட தரப்பினர் யாரும் இல்லை. ஆகவே சேத ஈடும் கோர முடியாது. ஏபியில யாரேனும் ஒருவர் தன்னுடைய கடமைகளை செய்யாவிடின், உதாரணமா பி தன்னுடைய கடமைகளை செய்யாவிடின் ஏ பாதிக்கப்படுவார். ஆகவே ஏ பியிடம் இருந்து நட்டை ஈடு கூறலாம். இரண்டாவது ஃப்ரஸ்ட்ரேஷன், நிலைக்குலைவு. நிலைக்குலைவை பொறுத்தவரையில் அந்த மாணவன் கூறியது போல நிலைக்குலைவு ஏற்பாடின் திறத்தவர்கள பங்களிப்பு இல்லாம குறித்த நிகழ்வதால் சேத ஈடு கோர முடியாது. உதாரணமா அந்த தீப்பற்றல், இயற்கை அனர்த்தம், தொற்று நோய் பரவல், ஊரடங்கு சட்டம், நாடுகளுக்கிடையே யுத்த பிரகடனம் செய்யப்படல், அவ்வாறான சந்தர்ப்பத்துல திறத்தவர்கள பங்களிப்பின்றி நிகழ்வதால் சேத ஈட்டை இரு தரப்பினர்களும் கோர முடியாது. இது தவிர மற்ற சந்தர்ப்பங்கள் ஒரு திறத்தவர் தான் செய்வதாக உடன்பட்டதை செய்யாமல் இருக்கின்ற போது, இவர் செய்யாமல் இருப்பதால் பாதிப்பு ஏற்படுகின்றது என்ற அடிப்படையில் பாதிக்கப்பட்ட திறத்தவர் மற்ற திறத்தவருக்கு எதிராக பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், ஒப்பந்த மீறுகை என்ற அடிப்படையில் பாதிக்கப்பட்ட திறத்தவருக்கு நட்டையீடு நிவாரணங்கள் காணப்படுகின்றன. அண்டர்ஸ்டுட்? ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேயா? எஸ் சார், ஓகே. ரைட். ஆகவே அவ்வாறு யாரேனும் ஒருவர் ஒப்பந்த கடமைகளை நிறைவேற்ற தவறுகின்ற சந்தர்ப்பத்துல மற்ற பாதிக்கப்பட்ட கட்சிக்காரருக்கு காணப்படுகின்ற நிவாரணங்கள், அவ்வாறு இல்லாவிட்டால் குறை தீர்ப்புகள், ரெமெடிஸுக்கு நாங்கள் பொதுவாக நிவாரணங்கள் என்ற தமிழ் சொல், அவ்வாறு இல்லாவிட்டால் குறை தீர்ப்புகள் என்ற தமிழ் சொல் பயன்படுத்துகின்றோம். ஆகவே பாதிக்கப்பட்ட நபருக்கு இவ்வாறான குறை தீர்ப்புகள் நிவாரணங்கள் காணப்படுகின்றன. common law remedies, பொதுச்சட்ட பரிகார முறைகள், பொதுச்சட்ட பரிகார முறைகள், damages, சேதஈடு அல்லது இழப்பீடு, equitable remedies, ஒப்புரவு பரிகாரங்கள், ஒப்புரவு பரிகாரங்கள், specific performance, குறித்த நிறைவேற்றம், குறித்த நிறைவேற்றம், injunction, தடையாணை,
தடையாணை, ரெமெடிஸ் agreed by parties. அதாவது கட்சிக்காரர் இருவர் ஒப்பந்தம் ஒன்றில் நுழையும் போது யாரேனும் ஒருவர் குறித்த ஒப்பந்தத்தை மீறுவதாயின் எவ்வாறான பரிகாரங்களை நிவாரணங்கள் வழங்கப்படுவேன் என்று ஏற்கனவே முடிவு செய்து கொள்வாங்க. அந்த விடயத்தை தான் இவ்வாறு ரெமெடிஸ் agreed by parties என்று அழைக்கிறார். அதாவது கட்சிக்காரனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நிவாரணங்கள், இல்லாட்டி உடன்பட்ட நிவாரணங்கள் என்று கூறலாம். பொது சட்ட பரிகார முறைகள், சேதையீடு அல்லது இழப்பீடு, ஒப்புரவு பரிகாரங்கள், குறித்த நிறைவேற்றம், தடையாணை, கட்சிக்காரர்களால் உடன்பட்ட நிவாரணங்கள். அதில் முதலாவதாக காமன் லா ரெமெடிஸ், பொதுச்சட்ட பரிகாரங்கள். இது பொதுவாக மானிட்டரி டேமேஜஸ், அதாவது நிதி பணத்தோடு தொடர்பட்ட இழப்பீடுகளை வழங்குவதைத்தான் கருத்தில் கொள்ளும். அதாவது ஒப்பந்த முறிவால் பாதிப்படைந்த தரப்பு அவ்வொப்பந்தம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் எந்த நிலையை அடையுமோ அந்த நிலைக்கு பாதிப்படைந்த தரப்பை கொண்டு வருதல் தான் பொதுச்சட்ட பரிகாரங்கள் எனப்படும். ஒப்பந்த முறிவால் பாதிப்படைந்த தரப்பு குறித்த அந்த ஒப்பந்தம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருந்தால் எந்த நிலையை அடையுமோ அந்த நிலைக்கு பாதிப்படைந்த தரப்பை கொண்டு வருதல் தான் பொதுச்சட்ட பரிகாரங்களாக பார்க்கப்படுகின்றது. ஆனாலும் இதற்கு சில வரையறைகளும் காணப்படுகின்றது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக டேமேஜஸ். டேமேஜஸ் இழப்பீடு அல்லது சேதையீடு என்று கூறலாம். சாதாரண ஒப்பந்த முறிவுக்காக பாதிக்கப்பட்ட கட்சிக்காரன் நட்டையீட்டை பெற்றுக்கொள்ளலாம். அவருக்கு ஏற்பட்ட அந்த உண்மையான நட்டத்தினை ஈடு செய்யும் நோக்கிலே இழப்பீடு ஒரு நிவாரணமாக வழங்கப்படுகிறது. அத்துடன் பாதிக்கப்பட்ட கட்சிக்காரர் இவர் நட்டையீடினை நிவாரணமாக பெற வேண்டுமானால் அவர் அவரது நிலையில் சரியாக செயற்பட்டிருக்கவும் வேண்டும். ஆகவே பெரும்பாலான சந்தர்ப்பங்கள்ல பொருளாதார எகனாமிக்கல் லாஸ், பொருளாதார நட்டத்திற்கு மாத்திரம் பாதிக்கப்பட்ட திறத்தவர் இழப்பீட்டு தொகை கோருவதை காணலாம். அவை ஆங்கில சட்டத்தை பொறுத்தவரையில பாதிக்கப்பட்ட நபர்கள் அதிகமாக கேட்கும் ஒரு பரிகாரமாக இந்த டேமேஜஸ் என்பதை கூறலாம். ஆனாலும் இந்த நிவாரணத்தை வழங்கும் விடயத்துல சில விடயங்கள் கவனத்தில் கொள்ளப்படுகின்றன. நபருக்கு ஏற்பட்ட நட்டம், ஆதனத்துக்கு ஏற்பட்ட நட்டம், ஆதனம் கூறும்போது ப்ராப்பர்ட்டி, பொருளாதாரத்துக்கு ஏற்பட்ட நட்டம் தொடர்புல கவனத்தில் கொள்ளப்படும். ஆகவே இரண்டாவது நிவாரணத்தை பொறுத்தவரையில
ஒப்பந்த முறிவுக்காக பாதிக்கப்பட்ட கட்சிக்காரர் நட்டஈட்டை பெற்றுக்கொள்ளலாம். அவருக்கு ஏற்பட்ட உண்மையான நட்டத்தினை ஈடு செய்யும் நோக்கிலே இழப்பீடு ஒரு நிவாரணமாக வழங்கப்படுகிறது. அத்துடன் பாதிக்கப்பட்ட கட்சிக்காரர் நட்ட ஈட்டினை நிவாரணமாக பெற வேண்டுமானால் அவர் தன்னுடைய நிலைக்குரிய கடமைகளை சரியாக செய்திருக்கிறார் என்பதையும் காட்ட வேண்டும். மற்ற விடயம் ரிமோட்னஸ் ஆஃப் டேமேஜஸ், செய்மைக்கான இழப்பீடு. செய்மைக்கான இழப்பீடு என்று தமிழால கூறுகிறோம். அதாவது ஒப்பந்த முறிவால் ஏற்படும் நேரடி விளைவுகளுக்கே பரிகாரம் வழங்கப்படும். ஒப்பந்த முறிவால் ஏற்படும் நேரடி விளைவுகளுக்கே பரிகாரம் வழங்கப்படும். ஆகவே ஒப்பந்த முறிவால் கோரும் டேமேஜஸ் ஆனது மிக தூரமானதாக இருக்கக்கூடாது. அவ்வாறான விடயத்தான் இவ்வாறு செய்மைக்கான இழப்பீடாக பார்க்கப்படுகிறது. ஆகவே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, ஒப்பந்த முறிவால ஏற்படும் நேரடி விளைவுகளுக்கு தான் பரிகாரம் வழங்கப்படும். ஒப்பந்த முறியால் கோரும் டேமேஜஸ் ஆனது மிக தூரமானதாக இருக்கக்கூடாது என்றும் எதிர்பார்க்கப்படுவதை பார்க்கலாம். ரைட். அடுத்ததாக ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது குறித்த நிறைவேற்றம். குறித்த நிறைவேற்றம் இது பொதுவாக அதிகம் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிவாரணம், கேட்கக்கூடிய ஒரு நிவாரணம். பரீட்சைக்கும் வரலாம் என்றும் எதிர்பார்க்கலாம். பொதுவாக இந்த யூனிட்ல இருந்து இது ஒரு ஒப்புரவான நிவாரணமாக பார்க்கப்படும். ஈக்விட்டபிள் ரெமடியாக இது பார்க்கப்படுகிறது. ஒப்புரவு தொடர்பாக நீங்கள் ஏற்கனவே படித்திருப்பீர்கள். ஆக ஒரு நபருக்கு ஒப்பந்தத்தின் மூலம் பிணிக்கப்பட்ட கடமையை நிறைவேற்றுவதிலிருந்து தவறிய கட்சிக்காரரை குறித்த செயலை நிறைவேற்றுமாறு நீதிமன்றம் உத்தரவு வழங்குவதைத்தான் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. அதாவது ஒரு நபருக்கு ஒப்பந்தத்தின் மூலம் பிணிக்கப்பட்ட கடமையை அவர் நிறைவேற்றுவதிலிருந்து தவறிய சந்தர்ப்பத்துல குறித்த கடமைகளை, குறித்த செயலை நிறைவேற்றவே வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு வழங்கும். அதுவே இவ்வாறு அழைக்கப்படுகிறது. பொதுவாக இந்த நிவாரணமானது பாதிக்கப்பட்ட கட்சிக்காரருக்கு இழப்பீடு போதுமான நிவாரணமாக இல்லாத சந்தர்ப்பத்தில் தான் இந்த நிவாரணம் வழங்கப்படுவதை பார்க்கலாம். சில கொடுக்கல் வாங்கல்களை பொறுத்தவரையில பண சேதையீடு மாத்திரம் போதாத ஒரு விடயமா பார்க்கப்படும். அவ்வாறான சந்தர்ப்பத்தில் இந்த நிவாரணம் வழங்கப்படும். ஏன்?
யாரு குறித்த கடமைகளை நிறைவேற்ற தவறுகிறாரோ அவருக்கு குறித்த கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற நீதிமன்றத்தினால் உத்தரவு வழங்குவதாகும். உதாரணமாக லேண்ட் காணிகள் விற்பனை செய்வதை எடுத்து காட்டலாம். இவ்வாறான சந்தர்ப்பத்துல குறித்த காணியை வாங்குமாறு அல்லது விற்பனை செய்யுமாறு குறித்த நபருக்கு நீதிமன்றம் உத்தரவு வழங்குவதை பார்க்கலாம். ஆக இது குறித்த நிறைவேற்றமாக பார்க்கப்படுது. ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ். நபர் ஒருவருக்கு வழங்கப்பட்ட கடமையை நிறைவேற்றுவதிலிருந்து அவர் தவறிய சந்தர்ப்பத்தில் குறித்த தவறிய கட்சிக்காரரை குறித்த செயலை நிறைவேற்றுமாறு நீதிமன்றம் உத்தரவு வழங்குவதைத்தான் இவ்வாறு அழைப்பர். இறுதியாக இன்ஜங்ஷன், தடை ஆணை. இது தொடர்பில் கவனம் செலுத்துவதாயின் ஒப்பந்த கட்சிக்கார் ஒரு விடயத்தை செய்வதில்லை என உறுதியளித்த போதும் பின்னர் அதற்கு முரணாக செயற்படுவாராயின் அத்தகைய செயற்பாட்டினை தடுக்கும் வகையில நீதிமன்றம் வழங்கக்கூடிய கட்டளையைத்தான் இவ்வாறு அழைப்பதை பார்க்கலாம். அதாவது மாணவர்களே, ஏயும் பியும் ஒப்பந்தம் ஒன்றுக்குள் நுழைகிறார். ஆனால் பி கூறுகிறார் நான் இவ்வாறான விடயங்களை செய்ய மாட்டேன் என்று. ஆனால் அதற்கு முரணாக செயற்பாடின சந்தர்ப்பத்தில் அவருக்கு தொடர்ந்து அந்த செயற்பாட்டை செய்வதை தடுக்கும் வகையில நீதிமன்றம் வழங்கக்கூடிய ஒரு கட்டளையைத்தான் தடை ஆணை என்று நாம் அழைக்கின்றோம். இதனை பொறுத்தவரையில் இரு விதமான தடை ஆணைகள் வழங்கப்படுகின்றன. நெகட்டிவ் or prohibitory injunction. விலக்கல் தடை ஆணை. விலக்கல் தடை ஆணை. இரண்டாவது mandatory injunction, பணிப்புறுத்தும் தடை ஆணை. பணிப்புறுத்தும் தடை ஆணை. முதலாவது prohibitory injunction பொறுத்தவரையில இது பிரதிவாதி டிஃபெண்டன்ட் ஒப்பந்தம் ஒன்றை மீறும் வகையில் ஏதாவது ஒரு செயலை செய்யாமல் தடுப்பதற்காக வழங்கப்படுகின்ற ஒரு தடை ஆணை. பிரதிவாதி ஒப்பந்தம் ஒன்றை மீறும் வகையில் ஏதாவது ஒரு செயலை செய்யாமல் இருப்பதற்காக வழங்கப்படுகின்ற ஒரு தடை ஆணை. mandatory injunction என்று கூறுகின்ற போது பணிப்புறுத்தும் தடை ஆணை. இது ஏற்கனவே உள்ள ஒப்பந்த மீறுகையை சீராக்குமாறு எதிர்வாதியை பணிப்பதாகும். ஏற்கனவே குறித்த செயற்பாடு நடந்து முடிந்து விட்டது. ஆகவே அதை சீராக்குமாறு எதிர்வாதியை பணிப்பதற்காக வழங்கப்படும் ஒரு தடையானை mandatory இன்ஜங்ஷனாக பார்க்கப்படும். இதற்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். XY என்று இரு நபர்கள் இருக்கிறார்கள். X குறித்த குதிரைகளுக்கான உரிமையாளராக இருக்கிறார்.
Y ஒரு தோட்டத்திற்குரிய ஒரு உரிமையாளராக இருக்கிறார். ஆகவே எக்ஸ் தன்னுடைய குதிரைகள் இருப்பதற்காக வையினுடைய ஒரு தோட்டத்தினை வாடகைக்கு எடுக்கின்றார், ரெண்ட்டுக்கு எடுக்கிறார். ஆனால் ஒரு நிபந்தனை போடப்படுகிறது. நோ ஸ்ட்ரக்சர்ஸ் பி பில்ட் ஆன் த லேண்ட். அதாவது எந்த விதமான கட்டிடங்கள் தற்காலிகமாக நிரந்தரமாக குறித்த காணியில் கட்ட முடியாது. உங்களுடைய குதிரையை மேயவிட மாத்திரம்தான் அந்த தோட்டத்தை பயன்படுத்தலாம் என்ற ஒரு கண்டிஷன் இடப்படுகிறது. இச்சந்தர்ப்பத்துல எக்ஸ் குறித்த தோட்டத்துல குதிரைகளை நிறுத்தி வைப்பதற்காக சிறியதொரு சதுர வடிவில் ஒரு என்ன சொல்கிறோம், ஒரு ஸ்டேபிள் சொல்கிறோம். ஒரு ஸ்டேபிள் சிறியதொரு பலகையினூட சிறியதொரு கட்டிடம் ஒன்று, ஒரு இடம் ஒன்று செய்ய தயாராகின்றார். இவருக்கு இச்சந்தர்ப்பத்தில் எவ்வாறான ஒரு தடையாணை வழங்கப்பட வேண்டும்? நிகழ்வு புரிஞ்சுதா? எக்ஸ் என்பது குதிரைகளுடைய உரிமையாளராகவும் Y குறித்த காணி தோட்டத்தின் உரிமையாளராகவும் இருக்கிறார். எக்ஸுக்கும் Yக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுகிறது. ஆனால் ஒரு நிபந்தனை, குறித்த காணியில் தோட்டத்தில் எந்த விதமான கட்டிடங்களையோ சிறிய கட்டிடங்களையோ நிர்மாணிக்க முடியாது, தற்காலிகமாக சரி. ஆனால் வாடகைக்கு பெற்றவர் எக்ஸ் என்ன செய்கிறார்? ஒரு குதிரைகள் நிறுத்தி வைப்பதற்காக சிறியதொரு ஸ்டேஜ் மாதிரி சிறியதொரு கட்டிடம் ஒன்றை பலகையினூடா கெட்ட தயாராகிறார். இவருக்கு எந்த தடையாணை வழங்கப்பட வேண்டும்? எந்த இன்ஜங்ஷன் வழங்கப்பட வேண்டும்? விலக்கல் தடையானே சார். ரைட், குட். விலக்கல் தடையாணை தான் வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டிருந்தால் அவர் குறித்த கட்டிடம் ஒன்றை என்ன சொல்றோம், நிர்மாணிக்க தயாராகின்றார். ஆகவே அந்த செயலை செய்யாமல் தடுக்க வேண்டும். ஏன் இன்னும் செயல் செய்து முடியவில்லை, அவர் செய்ய தயாராகின்றார். ஆகவே அதை தடுப்பதற்காக ப்ரொஹிபிட்டரி இன்ஜங்ஷன் என்ற தடையாணைத்தான் வழங்கப்பட வேண்டும். அதைத்தான் நான் இவ்விடத்திலேயும் ஆங்கிலத்துல போட்டிருக்கிறேன், இன்ஜங்ஷன் டு பிரிவென்ட் ஹிம் ஃப்ரம் டூயிங் ஸோ. அந்த செயலை செய்யாமல் இருப்பது தடுக்கும் வகையில வழங்கப்படுகின்ற தடையாணைத்தான் ப்ரொஹிபிட்டரி இன்ஜங்ஷனாக பார்க்கப்படுகிறது, விலக்கல் தடையாணை. இன்னும் ஒன்று இதே நிகழ்வோட தொடர்படுத்தி பார்ப்போம். ஆனால் Yக்கு தெரியாமல் எக்ஸ் என்ன செய்திருக்கிறார்டா, சிறியதொரு கட்டிடம் ஒன்றை அதில் நிர்மாணித்திருக்கிறார். பிறகுதான் Yக்கு தெரிய வருகின்றது. இவ்வாறான சந்தர்ப்பத்துல வழங்கப்பட வேண்டிய தடையாணை என்ன? பணிபுரித்தும் தடையாணை. ரைட், குட். பணிபுரித்தும் தடையாணை, mandatory injunction. ஏற்கனவே அந்த செயல் இடம்பெற்று முடிந்து விட்டது. ஆகவே அதை இல்லாமல் ஆற்பதற்காக, அதை நிறுத்துவதற்காக, இல்லாதொழிப்பதற்காக mandatory injunction தான் வழங்கப்பட வேண்டும். எவ்வாறெனின் என்ன கூறும் நீதிமன்றம், குறித்த கட்டிடத்தை அவ்விடத்திலிருந்து அகற்றுங்கள் என்று தடையாணை வழங்கும். To demolish the stable. நீங்கள் நிர்மாணித்துள்ள அந்த சிறிய கட்டிடமோ பெரிய கட்டிடமோ அதை அகற்றும்படி நீதிமன்றம் mandatory injunctionை வழங்கும். ரைட், ஓகே.
ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் இது தொடர்பில் கேட்கலாம். Any doubts? Any questions? ரிமோட்னஸ் ஆஃப் டேமேஜஸ் அது கொஞ்சம் மறுவ சொல்லலுமா? Right, okay. ரிமோட்னஸ் ஆஃப் டேமேஜஸ் என்று கூறும்போது சேமையான இழப்பீடு நான் தமிழ்ல கூறுகிறோம். ஒப்பந்த முறிவால ஏற்படக்கூடிய ஏதேனும் நேரடி விளைவுகளுக்கு மாத்திரம்தான் சேதையீடு, அதாவது நிவாரணம் வழங்கப்படும். ஒப்பந்த முறிவினால் கோரும் டேமேஜஸ் ஆனது மிக தூரமானதாக இருக்கக்கூடாது. நான் கேட்கின்ற இழப்பீடு ஒப்பந்தத்தோடு மிக நெருக்கமான ஒரு டேமேஜஸ் ஏற்பட்ட அதனால தான் நான் நிவாரணம் கோருவதாக காணப்பட வேண்டும். அதைத்தான் இவ்வாறாக அழைக்கின்றோம். ஒப்பந்த மீறல்னால நேரடியான விலை மூலம் ஏற்பட்டிருக்கும் நட்டத்திற்கு மாத்திரம்தான் டேமேஜஸ் கோரலாம். ஓகே. ஓகே சார். Right, okay. Any other questions? Right, அப்போ இதோட யூனிட்ஸ் முடின்றது. நாங்க அடுத்த செஷனுக்கு போவோம். ஏதும் சின்ன ஒரு இன்டர்வல் தேவைப்படுகின்ற இல்லாட்டி கண்டினியூஸா பார்த்துட்டு நாங்க நிறைவு செய்யுமா? Can you reply? இப்போ ஏதேனும் ஒரு இன்டர்வல் ஒன்று உங்களுக்கு வேணுமா? அப்படி இல்லாட்டி நாங்க அசைன்மெண்ட் கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணிட்டு செஷனை இன் பண்ணுவோம். இன்டர்வல் தேவையில்லைன்னா சார் அசைன்மெண்ட் கொஸ்டினை பார்ப்போம். ரைட், ஓகே. ஸ்க்ரீன்ல இருக்கிற இந்த பேப்பர் உங்களுக்கு கிளியரா விசிபிள் ஆகுதா? ஓ சார். ரைட், ஓகே. பாருங்க, நீங்க இந்த பேப்பரா செஞ்சுண்டு உங்களுடைய கோர்ஸ் கோட் 4404 இப்படி இல்லாட்டி 45 4575 சாரி 4574 இல்ல உங்களோட கோர்ஸ் கோட் 4404. ஹலோ 45 சார். ரைட், ஓகே, பரவாயில்லை. நாங்கள் இந்த கொஸ்டினையும் பார்க்கோம். உங்களுக்கு 2 கோர்ஸ் கோட் இருக்கு. அது 2 பேப்பர் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி 2 பேப்பரும் கொடுத்தோம்.
ரைட், இது வந்து கோர்ஸ் கோட் 4404 அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் இஷ்யூ பண்ணின பேப்பர் தான் அசைன்மெண்ட், செகண்ட் அசைன்மெண்ட். ஃபெஸ்ட் அசைன்மெண்ட் பேப்பரை பொறுத்த வரையில் அது உங்களுக்கு டேக் ஹோம் அசைன்மெண்ட் தான் தந்தோம். அதில் எதிர்பார்த்தது என்ன, ஆஃபர் அக்செப்டன்ஸுக்கான டிஃபரன்ஸ் எதிர்பார்த்தோம். அது அவ்வாறான சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஆஃபர் என்றால் என்ன, அக்செப்டன்ஸ் என்றால் என்ன என்பதற்கான விளக்கங்களை வழங்கி அதுக்குரிய கேஸ்லோ போட்டிருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தோம். என்கிட்ட உங்களுக்கு உங்களோட புக்கில் இருக்கிற கேஸ்லோவே போட்டிருக்கலாம். அதோட முக்கியமா அவர்கள் எதிர்பார்த்தது தற்கால எலக்ட்ரானிக்கல் ஏஜ், இந்த நவீன தொழில்நுட்ப காலத்துல எவ்வாறு ஆஃபர் அக்செப்டன்ஸ் மேற்கொள்ளப்படுகின்றது என்று. அவை தற்காலத்துலன்னு வரப்போ சில உங்களுக்கு இந்த வெப்சைட்ல, அடுத்தது சோசியல் மீடியாஸ்ல எல்லாம் ஆஃபர்ஸ் அக்செப்டன்ஸ் எல்லாம் நடக்கின்றது. அதை பற்றி தான் நீங்கள் எழுதியிருக்கோம் என்று எதிர்பார்க்கப்பட்ட. உதாரணமாக வெப்சைட்டில் ஒரு என்ன போஸ்டர் ஒன்று போட்டிருக்காங்க. அப்போ அது இன்விடேஷன் டு ட்ரீட். இப்போ அதை பார்த்து நாங்கள் அதில் இருக்கிற நம்பர்ஸுக்கு எல்லாம் கால் பண்ணி அவங்க அக்செப்ட் பண்ண போஸ்டர் நாங்கள் ஒஃபர் மேற்கொண்டு அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. இது எப்படி வலிதான ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்குமா என்றது எதிர்பார்க்கப்பட்ட. அடுத்த ஃபேஸ்புக் இருக்குது. ஃபேஸ்புக்லேயும் சில சந்தர்ப்பங்கள் இவ்வாறான இன்விடேஷன் டு ட்ரீட், அதாவது கொடை முனைவுக்கான அழைப்பு. இப்ப நிறைய மாணவர்கள் விருந்துக்கான அழைப்புன்னு பேப்பர்ல எழுதிண்டாங்க. இன்விடேஷன் டு ட்ரீட், அதாவது கொடை முனைவுக்கான அழைப்பு என்பதுதான் சரியான தமிழ் வசனம். அவ்வாறு இல்லாத சந்தர்ப்பத்தில் நீங்க ஆங்கிலத்துல எழுதுங்க. அதை ஃபேஸ்புக்ல எங்களுக்கு பார்க்கலாம், போஸ்ட் போடுவாங்க, இப்படி இந்த ஹோட்டல்ல இவ்வளோ இப்படி இப்படி எல்லாம் டீட்டெயில்ஸ் போடுவாங்க. சம்டைம்ஸ் டிஸ்கவுண்ட் எல்லாம் தாரேன்னு சொல்லுவாங்க. இப்போ அது வந்து இன்விடேஷன் டு ட்ரீட். இப்போ நாங்கள் அது தொடர்பாக மேலதிக தகவல் கேட்டு அதை எப்படி ஒஃபராக மாறு அதை அக்செப்ட் பண்ணுறது, அந்த அது தொடர்பாக தான் அவர்களை எதிர்பார்த்தது. அதை கேள்விப்பட்டது டெண்டர்ஸ், அது தொடர்பாக எதிர்பார்த்தோம். அதோடு முக்கியமாக நாங்கள் அவர்களை எதிர்பார்த்து மற்றும் ஒரு விடயம் இந்த எலக்ட்ரானிக்கல் டிரான்சாக்ஷன்ஸ் தொடர்பில். இவ்வாறு இப்படி எலக்ட்ரானிக்கல் டிரான்சாக்ஷன் செய்ய போசல்ல தொடர்படுகின்ற முக்கியமான ஒரு சட்டம் எமது நாட்டில் நடைமுறையில் இருக்கின்றது. ஆகவே இது சட்டத்துடன் தொடர்பட்ட பாடம் என்றதினால அந்த சட்டத்தினுடைய பேரை சரி ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருந்தா மார்க்ஸ் கொடுப்போம் என்று இந்த அசைன்மெண்ட்ஸ் மார்க் பண்றாக்கள் முடிவு செய்தோம். அந்த சட்டத்திட பெயர் ஞாபகம் இருக்குதா யார் சரிக்கு? சொல்லுங்க. என்ன சட்டம்? ஞாபகம் இல்லையா? கொழும்பு சென்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் சொல்லி தந்தேனே. இலத்திரனியல் ஒப்பந்த சட்டத்தில் ஆராய்ச்சி இலத்திரனியல் ஒப்பந்த சட்டம் ஆண்டு சொல்லுங்க. 2006ஆம் ஆண்டு 11ஆம் இலக்கம். 11ஆம் இலக்க சட்டம். ரைட். Right. Electronical Transaction Act number 11 of 2006. Right. Electronic
ரைட், ஓகே, குட், தேங்க்ஸ். ஆகவே நான் பொதுவா கேட்கிறேன், இந்த சட்டத்துல இந்த பேரை சரி எழுதின யார் சரி இருந்தா என்கிட்ட கேள்வியில கேட்டிருந்த நவீன ஒப்பந்த சட்டம் தொடர்பில் அவை அவ்வாறான சந்தர்ப்பத்துல இந்த சட்டத்துல பேரை சரி மாணவர்கள் எழுதியிருக்க வேண்டும் என்பது எதிர்பார்க்கப்பட்டேன். இந்த சட்டத்துல பேரை இன்றைக்கு தான் கேட்டேன்னு சொல்றாக்கள் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணாலும் பரவாயில்ல. இப்படி ஒன்று இருக்கிறது எனக்கு தெரியல, இப்ப நான் தெரிஞ்சு கொண்டேன், கொஞ்சம் எனக்கு பார்ப்பு இருக்கு. ஹலோ, ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, ஹலோ.